அனைவருக்கும் பெருந்தலைவர் பிறந்த தின விழா நல்வாழ்த்துக்கள். இது அனைவருக்குமான திருவிழா. தமிழகமே கொண்டாட வேண்டிய திருவிழா. கடவுளிலே கல்வி கடவுள் கலைவாணி. மனித கல்வி கடவுள் என்றால் அது நமது கர்ம வீரர் தான். பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் போது கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்ட பிறகு பெருந்தலைவர் அவர்களையும் வணங்க வைத்து விட்டு பள்ளியில் சேர்த்து விடுங்கள். இது எனது அன்பான வேண்டுகோள். ஏனெனில் கரடுமுரடாக இருந்த இடங்களை சீர் செய்து அதிலே கல்விக்கூடம் அமைத்து அறிவுக்கண் திறந்தவர். மாணவர்களின் பசியறிந்து மதியுணவு திட்டம் கொண்டு வந்தவர். அடுத்தடுத்து வந்த மூலவர்கள் புரட்சித் தலைவர்களின் சத்துணவு திட்டம், டாக்டர் கலைஞர் அவர்களின் சத்துணவுடன் முடியும் முட்டை திட்டம், இன்னும் பல ஏராளமான திட்டங்கள். அம்மா அவர்களின் இலவச மிதிவண்டி, இலவச மடிக்கணினி திட்டம், எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம், இன்று முதல்வர் அவர்கள் இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் செயல்படுத்தப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வந்த மூலவர்கள் மென்மேலும் சிறப்பான மெருகேற்றினார்கள் என்றாலும் கூட முதலில் கல்வியின் நிலத்தை நிறுவி பயிர் செய்தவர் பெருந்தலைவர். அவருக்கு பிறகு வந்த மூலவர்கள் அவரவர் பங்கிற்கு பல நற்பெயர்களையும் பூச்செடிகளையும் வைத்து மேலும் அழகுபடுத்தினார்கள் என்றாலும் முதலில் கடமுடான நிலத்தை உழுது சமப்படுத்தி அதிலே கல்வி விதை விதைத்தவர் பெருந்தலைவர் என்பதில் பெருமை கொள்வோம். எனவே காலம் உள்ளவரை கர்ம வீரரின் புகழும் மற்றும் பல சாதனைகளையும் மென்மேலும் அவரைப் போல மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து சரித்திரமாக விளங்கும் என்பதில் பெருமை கொள்கிறேன். வாழ்க பெருந்தலைவரின் புகழ், வளர்க தமிழ்நாடு.